Hi friends, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் தான் Gajar. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம சப்ஸ்கிரைபர் 3D ப்ரோ வந்து கேரட் ஹல்வா எப்படி செய்யறதுன்னு கேட்டிருந்தாரு நம்ம கமெண்ட்ல. சோ நம்ம அதே பண்ணலாம்னு இருக்கோம். அதோட நம்மளுக்கு ராக்கெட் ஸ்டவ் வீடியோ ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி போட்டேன் 1000 வியூஸ் தாண்டி போயிட்டு இருக்கு. சோ அதுக்காக ஒரு செலிப்ரேஷன் மாதிரி இந்த வீடியோ போடலாமே ஒரு ஸ்வீட் செஞ்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். சோ அதே நம்ம இன்னைக்கு வீடியோல போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ் ராக்கெட் ஸ்டவ் வந்து 1000 வியூஸ் போனதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி எல்லா வீடியோக்கும் நீங்க சப்போர்ட் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போதான் முதல் முறை என் சேனல் பார்க்குறீங்க கீழே சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிருங்க. அப்பதான் நான் போகிற வீடியோ கண்டினியூஸாக வரும். அதோட கீழே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ கேரட் ஹல்வா செய்யறதுக்கு சட்டியை காய வச்சு 3 ஸ்பூன் நெய் ஊற்றிடுவோம். இப்போ நல்லா நெய் காஞ்சிருச்சு. முந்திரி பருப்பு போட்டு நல்லா வறுத்துருவோம். முந்திரி பருப்பு நல்லா வறுத்தாச்சு. இதை எடுத்துடலாம். $300 கிராம் கேரட்டை நல்லா துருவி வச்சிருக்கேன். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா இதை வதக்கிடணும். இது வதக்க ஒரு 2 நிமிஷம் ஆகும். நல்லா சிம்லேயே வச்சு வதக்கணும். இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு. இதில் 300 ml பால் ஊற்றலாம். இப்போ பால் நல்லா வத்துற வரைக்கும் இது நல்லா வேகட்டும். அப்போதான் அல்வா நல்லா டேஸ்டாக இருக்கும். பாலும் கேரட்டும் மிக்ஸ் ஆகி எப்படி அழகா இருக்கு பாருங்க பார்க்குறதுக்கே. இந்த பால் இப்படி வத்துறதுக்கு மொத்தம் 5 மினிட்ஸ் ஆச்சு. நல்லா வத்திடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 ஏலக்காவை தட்டி வச்சிருக்கேன். இதை போட்டனால நல்லா அரோமா சூப்பராக வருது. இது ஃபுல்லாக வத்துற பிறகு ஜீனி போட்டுடலாம். இந்த மாதிரி வத்துறதுக்கு 2 நிமிஷம் ஆயிருக்கு. நல்லா வத்திட்டு இருக்கு பாருங்க. இன்னும் நம்ம ஃபுல்லாக வத்துற வரைக்கும் பொறுமையாக கிண்டணும். இப்போ பால் நல்லா வத்திருச்சு. இப்போ 150 கிராம் சுகர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஹைலியே இருக்கட்டும். நல்லா வத்துற வரைக்கும் கிண்டிகிட்டே இருக்கணும். பொறுமையாக கிண்டணும். அரோமா சூப்பராக வருது ஃப்ரெண்ட்ஸ். இந்த டேஸ்ட் கண்டிப்பாக சூப்பராக வரப்போகுது. இப்பயே எச்சி போகுது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இதை சாப்பிட்றதுக்கு பயங்கர டேஸ்டாக இருக்க போகுது. நல்லா வத்திடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2 ஸ்பூன் நெய் விட்டுக்குருவோம். இப்போ மேலே முந்திரி பருப்பு தூவி விட்டுடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் கேரட் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இதை ஃபைனலாக கார்னிஷ் பண்ணிடுவோம். முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் போட்டு நல்லா கார்னிஷ் பண்ணிடுவோம். கைஸ் கேரட் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணிடலாம். ஸ்ரீனி ப்ரோ நீங்கள் கேட்டிருந்தீங்களா, உங்களுக்காக தான் இது செஞ்சுருக்கோம். டேஸ்ட் பண்ணிடுறேன். இன்னும் போயிட்டு போயிடலாம். கேரட் ஹல்வா
டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே ஈஸி தான் அதோட ரெசிபி. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, see you all in a new video. Bye friends.